என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது, அவர்களுடைய குடும்பம், தொழில் மற்றும் வேலையானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்ன மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்க்கலாங்க. உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை பொருளாதார வசதியானது உங்களுக்கு நல்லபடியாகவே அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு வீடு மற்றும் மனை தொடர்பான விஷயங்கள்ல ஆதாயமும் கிடைக்கக்கூடும். உறவினர்களுடன் வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது. குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணமும் செல்ல நேரலாம். அலுவலகத்தில் நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த சலுகை உங்களுக்கு கண்டிப்பாக இப்பொழுது கிடைத்துவிடும். சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்துக்கு மாற்றமும் கிடைக்கலாம். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு உதவியும் செய்வாங்க. வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருப்பதுடன் எதிர்பார்த்ததை விட லாபம் உங்களுக்கு கூடுதலாக தான் கிடைக்கும். பணியாளர்கள் நல்லபடி உங்களுக்கு ஒத்துழைப்பும் தருவாங்க. புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் சிறிது சிரமங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே 17. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 2 மற்றும் 7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 3 முறை சொல்லி வந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழுங்க. அந்த பாடல் என்னவென்றால், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலத்தால் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே என்ற பாடலை தினமும் பூஜை அறையில் 3 முறை சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. மேலும் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் ஆரம்பத்தில் இனிமையான பலன்கள் கிடைத்தாலும் கூட நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் உங்களின் கடந்த கால முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பிற்கான அற்புத பலன்களை நீங்கள் பெறலாம். மேலும் உங்களின் தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான சில நல்ல தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் விஷயத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும். மேலும் இந்த பயணமானது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமையும். இந்த வாரத்தில் செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வீடு மனை தொடர்பான சர்ச்சைகளும் உங்களுக்கு தீர்ந்துவிடும். மாணவர்கள் விரும்பிய வெற்றியை நீங்க பெறலாம். எதிரிகளிடம் மிகவும் நீங்க எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் பொறுத்தவரை 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இட அமர்வு செஞ்சிருக்கிறாருங்க. வாழ்க்கை துணையின் வீட்டார் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கப்பெறும். மேலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பக்கபலமாகவே இருப்பாங்க. மேலும் வேலை வாய்ப்பினை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வானது கிடைக்கப்பெறுங்க. நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் நடந்தே தீரும். மிகவும் யோகமான காலகட்டம் என்றே இருக்க போகுது. இதுவரை வேலை பார்த்து வந்த நீங்கள் தொழில் துவங்க வேண்டும் என்ற உங்களின் ஆசையினை நீங்க நனவாக்க போறீங்க. மேலும் நீங்கள் புதிதாக துவங்கிய தொழிலுக்கு எதிர்பார்த்ததை விட வரவேற்பு சற்று அதிகமாகவே உங்களுக்கு காணப்படும். அரசு அல்லது அரசாங்கம் சார்ந்த முக்கிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இதன் மூலமாக அரசின் உதவிகளை நீங்கள் பெற வழிவகையானது கிடைக்கப்பெறுங்க. பொருளாதாரம் என்று பார்க்கும்போது பணத்திற்கு பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாதுங்க. மேலும் கௌரவத்திற்கும் எந்த ஒரு குறைபாடும் உங்களுக்கு ஏற்படாது. 9ஆம் இடமான
முக்கியமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடன் செவ்வாய் பகவான் கூட்டணி அமைத்து ஆட்சி செய்கிறாருங்க. அதனால் இந்த மாதத்தில் அடிக்கடி வெளியூர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. சிலருக்கு வெளிநாட்டு பயணம் செய்யும் வாய்ப்பு கூட கிடைக்க போகுது. வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலனில் நீங்கள் அதிகப்படியான அக்கறை செலுத்த வேண்டும். செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருப்பதால் வீண்விரைய செலவாக மருத்துவ செலவு கட்டாயம் ஏற்படுங்க. மேலும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்போருக்கு நிச்சயம் பிராப்தம் ஏற்பட போகுது. வண்டி வாகனங்களை ஆக்ரோஷமாக ஓட்டிச் செல்லாமல் நிதானத்துடன் செல்வது தான் நல்லதுங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் நினைத்ததை போலவே நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரிகளில் சீட்டும் கிடைக்குங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வந்தால் உங்களின் மனோபலமானது அதிகரித்து காணப்படும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதமானது மிகவும் அற்புதமான மாதமாக திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு உங்களுக்கு ஏற்பட போகுது. மேலும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அந்த காரியமானது மிகவும் வெற்றி பலனை அள்ளித்தரும். இதுவரை தடைப்பட்டிருந்த அனைத்து நல்ல செயல்களும் உங்களுக்கு படிப்படியாக நடைபெறுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். சுப காரியங்கள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது. புதிதாக வீடு மனை வண்டி வாகனம் சொத்து போன்றவை வாங்குவதற்குரிய யோகமும் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஏற்படும். வேலையை பொறுத்தவரை எதிர்பார்த்த நல்ல வேலையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலையில் இருப்பவங்களுக்கு விரும்பிய சலுகைகளும் கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழிலை செய்வதற்குரிய உத்வேகமும் ஏற்படும். அதில் வெற்றியும் பெற போறீங்க. இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு நீங்கள் விநாயக பெருமனை வழிபட வேண்டுங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது கண்டிப்பாக வெற்றிகரமாகவே முடியும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தாலும் கூட அந்த காரியம் முடிவில் உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். தாய்வழி உறவுகளால் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளும் ஏற்பட போகுது. தொலைதூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அந்த கருத்து வேறுபாடுகள் இன்னும் சில நாட்களில் நீங்கிவிடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகளை நீங்க தவிர்த்து விடலாம். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. வீடு மனை வாங்கும் முயற்சியில தடை தாமதமும் ஏற்பட போகுது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல நீங்க அதிகப்படியான கவனமும் எச்சரிக்கையும் செலுத்த வேண்டும். பிள்ளைகளால் சில சங்கடங்களை நீங்க சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம். தாய்வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியமானது உங்களுக்கு அனுகூலமான பலனையே பெற்றுத்தரும். மேலும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பாங்க. கூடுமானவரை அவர்களை நீங்கள் கண்டிக்காமல் அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. அரசாங்க வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள் நாளடைவில் நீங்கிவிடும். சகோதரர்கள் பணம் கேட்டு உங்களுக்கு நச்சரிப்பாங்க. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் என்றே சொல்லலாங்க. ஏனெனில் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. தொழிலதிபர்கள் வியாபாரிகள் மாத பிற்பகுதியில் சிறப்பான பலன்களையும் நீங்கள் காணலாம். பணப்புழக்கம் உங்களுக்கு நன்றாகவே அமையுங்க. எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். பெண்கள் குடும்பத்தாரிடம் நல்ல மதிப்பை பெறுவாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அனுகூலமாக இருப்பாங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் என்றே சொல்லலாம். மேலும் சுயதொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே 17, 20, 27, 29 மற்றும் 31, ஜூன் 1, 4, 6 மற்றும் 11. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 3. உங்களுக்கான சந்திராசிரம நாட்கள் ஜூன் 7 காலை முதல் 9 மதியம் வரை. பரிகாரமாக தேய்பிரை சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு, ஞாயிறு ராகு காலத்தில் காளிக்கு நெய் தீபம், சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்யவும். இப்படி செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க. இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க.
மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள்